அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளரிக்கீரை சூப்பு செய்கிறோம். வல்லாரக்கீரை வந்து இப்படி கொடி கொடியா இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். க்ளீன் பண்ணி இப்படி தனித்தனி எடுக்கிறோம். இந்த வெள்ளரிக்கீரை சூப்பு வந்து எதுக்கு இது பண்ணுறோம்னா, மூளைக்கு வந்து போகிற நரம்பெல்லாம் சீர் செய்யும். ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். குழந்தைகளுக்கு ஞாபக மறதி ஆச்சுன்னா, இந்த சூப் குடித்தோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, படித்ததெல்லாம் மறந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னு சொல்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இது நல்ல அருமையான மருந்துங்க. இது நிறைய இந்த வல்லாரக்கீரை வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி செய்யணும்னா, நம்ம நல்லா 3 டைம் 4 டைம் இந்த கீரைய கழுவிறணுங்க. அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் லைட்டா ஊத்திங்க. கொ ஒரு டீஸ்பூனு அதாவதுங்க வெள்ளை வெங்காயம் வந்து ஒரு 7ங்க. 7ஓ 8ஓ போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க மருந்து. அது ஒரு 15 வெங்காயங்க. ஒரு நல்ல மீடியம் தக்காளி 2 போட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூளு, 1 டீஸ்பூனு சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிங்க. வல்லாரக்கீரை நல்லா கழுவிங்க. அதை போட்டு 2 நிமிஷம் நல்லா வணக்கிவுட்டுங்க. தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தணுங்க. தண்ணி ஊத்திட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் உப்பு சேர்த்தக்கூடாதுங்க. கல்லுப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்த்திட்டுங்க நல்லா ஒரு 4 விசில் விடணுங்க. 4 விசில் விட்டோம்னாங்க, விசில் வந்த கடைசியில நம்ம நல்லா வடிகட்டிங்க. கொத்தமல்லி தழை கடைசியில வந்து எடுத்து இது பண்ணோம்னா, குறைஞ்சது வாரத்தில ஒரு முறையாவது குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. தயவுசெய்து குழந்தைகளுக்கு வந்து வல்லாரக்கீரை கொடுங்க. ரொம்ப மருத்துவம் உடைய வல்லாரக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.